எங்க ஒரு மேக்ஸ் டீச்சர் அல்ஜிப்ரா இத்தாலியன் வேர்டுங்கிறாரு. அதுக்கு அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்டோ அது அரபிக் வேர்டுன்னு சொல்றான். இவன் சொன்ன பதில் கரெக்டா இருந்தாலும் டீச்சர் தன்னோட தப்ப மறைக்க இவனை அடிக்கிறாரு. அடுத்து சாமி பால் குடிக்குதுன்னு சொல்லி ஊரே சேர்ந்து சாமிக்கு பால் குடுக்கறாங்க. ஆனா இந்த பையன் சாமி பால் குடிக்கல, கல்லுதான் பாலை குடிக்குதுன்னு சொல்றான். இதனால இவன் அப்பா கிட்ட இருந்து இவனுக்கு திட்டும் கிடைக்குது. இப்போ பெரிய பையன் ஆனதும் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட போகிறான். இவனோட ஓட்டை வேற யாரோ கள்ள ஓட்டு போட்டுடுறாங்க. இதனால ஓட்டிங்க ஸ்டாப் பண்ண சொல்லி இவன் பிரச்சனை பண்றான். இத பார்த்த கட்சிக்காரங்க இவன் கிட்ட சண்டைக்கு வந்ததும் அங்க பெரிய கலவரம் ஆயிடுது. அங்க வந்த கலெக்டரோ சண்டையை நிறுத்திட்டு இவனோட பிரச்சனை என்னன்னு கேட்க இவனு நடந்ததை சொல்றான். அதை கேட்டு அந்த கலெக்டர் அவனை கண்டுக்காம போக சொல்றாரு. கலெக்டரை இப்படி சொல்றாருன்னு கோவமான இவன் இந்த எலெக்ஷனையே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி மீடியாக்கு முன்னாடி சொல்றான். கலெக்டர் இவனை தனியா கூப்பிட்டு இந்த தொகுதியில உள்ள ஓட்டிங்க ஸ்டாப் பண்ண முடியாது, இது முதலமைச்சர் வேட்பாளரோட தொகுதி, அவங்க நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இந்த சின்ன விஷயத்துக்காக உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத, உனக்கு தப்ப தட்டி கேட்கணும்னா நீ பவர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால இவன் அமெரிக்கா போய் படிக்கிற பிளான கேன்சல் பண்ணிட்டு இங்கேயே இருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆகி ஐஏஎஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிடுறான். செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம எந்த தொகுதியில இவனோட ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்களோ அந்த தொகுதி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இவனை போஸ்டிங்ல போடுறாங்க.